السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فبشر عباد الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, முஅஸ்ஸஸ் பாயிய தோஸ்தோ, இன்று ஓதிய அந்த குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்கள் உட்பட உம்மத்தில் யார் யாரெல்லாம் இந்த குணங்கள் கொண்டு வாழ்வார்கள் அவர்களை அல்லாஹ் புகழ்கிறான். புகழ்வது மாத்திரமல்ல, பஷாரத் சுப செய்தி சொல்கிறான். நல்ல கவனத்தில் வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களிலே தொடங்கி கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஃமின்களில் யாரெல்லாம் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த ஹஸ்லத்துகளை கொண்டு குணங்களை கொண்டு வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் புகழ்வதோடு மாத்திரமல்ல சுப செய்திகள் சொல்கிறார். யார் அந்த அடியார்கள்? ஃபபஷ்ஷிர் இபாத், அல்லாஹ் சொல்றான், அந்த அடியார்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லிவிடுங்கள். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, எவர்கள் வார்த்தைகளை கேட்பார்கள். அது குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கலாம், ஹதீஸுகளாக இருக்கலாம், சட்டதிட்டங்களாக இருக்கலாம், அல்லது பொதுவான பேச்சுகளாக இருக்கலாம். கேட்டுவிட்டு அதில் எது மிக சிறந்ததோ அதை பின்பற்றுவார்கள். எது அதில் ரொம்ப சிறந்ததாக இருக்குமோ அதை பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்ட சாலிஹீன்களை அல்லாஹ் புகழ்கிறான். இந்த ஆயத்தினுடைய சபபுன் நுஸூல், இறங்கியதனுடைய பேக்ரவுண்ட், பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வியாபார தோழர்கள் ஒரு 6 பேர் இருந்தாங்க. அவர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய, ஷாமுக்கு சிரியாவுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு 6 பேர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க முதல் நபராக, இல்லையா? அவங்க தன்னுடைய அந்த நண்பர்கள்ட்ட சொல்றாங்க, இது மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹ்தானியத்தை, அல்லாஹ் ஒருவன் என்கிற கொள்கையை எடுத்து நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள், நல்ல பல குணங்களை போதிக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 6 பேரும் ஏன் எதுக்குன்னு கேட்கல. அப்படியா, அது சரியா இருக்குமா, நல்லா விசாரிச்சுக்கிட்டீங்களா, அப்படிலாம் கேட்கல. நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படியே பின்பற்றி 6 பேரும் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த 6 பேருமே சாத் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி, 6 பேருமே அதே அந்த டயத்துல அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவர்கள் விஷயமாக இந்த வசனம் இறங்கியது. ஏன்னா இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல்லிலே மிக நல்லதாக அவர்களுடைய கண்களுக்கு காதுகளுக்கு பட்ட, உள்ளத்திற்கு பட்ட அந்த செய்தியை அப்படியே பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, நாம பல விஷயங்களை பல இடங்கள்ல கேட்கிறோம். பஜாரில் ஒருவரை பற்றி சொல்லுகிறார், நல்லதையும் சொல்கிறார், மைனஸையும் சொல்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அந்த கெட்டதை அப்படியே தூர தள்ளிடும், நல்லதை மட்டும் காதுல வாங்கிட்டு அவரின் மீது நல்ல எண்ணத்தோட வாழணும். புரியுதா உங்களுக்கு? பிராக்டிக்கலா நம்ம சொல்றோம். ஆனா என்னமோ தெரியல, நான் உங்களுக்கு சொல்லல, சில ஊர் மக்களுக்கு அந்த மைனஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி சொல்லப்பட்ட அந்த குறைகள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. கேட்டுட்டு அது 4 பேர்த்து போய் சொன்னாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும், நம்மளுக்கு இல்லை. நம்ம அப்படி கேட்கறது இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்பார்கள், அதில் எது மிக நல்லதோ அதை பின்பற்றுவார்கள். அப்படின்னா அதில் எது ரொம்ப நல்லதோ அதை மட்டும் உள்வாங்கிக் கொள்வார்கள். இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டிய குணம். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், என்னை பற்றி உங்களிடத்திலும், உங்களை பற்றி என்னிடத்திலும் ரெண்டுமே சொல்லப்பட்டால், அவர் அப்படி அவர் இப்படி, அதே சமயம் இப்படியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டா
அந்த இரண்டாவது சொல்லப்பட்ட அவருடைய குறைபாடுகளை நாம விட்டுணும். ஏங்க, படைத்த ரப்புல் ஆலமீனே நம்முடைய குறைகளை மறைக்கும் போது நம்ம எப்படிங்க வெளிப்படுத்தலாம்? நமக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? அப்போ அதை அப்படியே மறைச்சிடணும், மறந்துடணும். அதன் மூலமாக சமூகத்திற்கு ஏதாவது கெடுதல் சொன்னா மட்டும்தான் அதை நம்ம என்ன எதுன்னு விசாரிக்கணும். மற்றபடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டான குறைபாடுகள் உண்மையோ எந்த குறைகள் அவங்கள்ட்ட இருக்குமோ அதை நாம் அப்படியே விட்டுடணும். இது ஒரு பாலிசி. இன்னொன்று, இந்த ஆயத்திற்கு ஒரு விளக்கம். அவர்கள் இரண்டையும் கேட்பார்கள், அதிலே எது மிக நல்லதோ அதை பின்பற்றுவார்கள். அப்படின்னா என்ன? உதாரணமாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் இரண்டை சொல்கிறான். எப்படி? அதாவது தர்மம் இருக்கு இல்லையா, அது ஜகாத் ஆகட்டும் சதகாவாகட்டும், தர்மங்களை பகிரங்கமாகவும் கொடுக்கலாம், ரகசியமாகவும் கொடுக்கலாம். இன் துபுது சதகாத்தி ஃபனிஇம்மா ஹி வஇன் துக்ஃபூஹா துக்தூஹல் ஃபுகராஅ ஃபஹுவ கைருல் லக்கும். நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக கொடுத்தால் அதுவும் சிறந்தது, ரகசியமாக கொடுத்தால் அதுவும் உங்களுக்கு ஆக சிறந்தது. இந்த ரெண்டு வந்துருச்சா? இப்ப இதுல என்ன செய்வாங்கன்னா, ரகசியமாக கொடுப்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. நம்ம ஏன் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கொடுத்து ஏதாவது பெயர் புகழ் நமக்கு எது கிடைக்கணும்? ரப்பிடத்துல மக்பூலியத்து கிடைச்சா போதும், ரப்பிடத்துல அக்செப்டட் ஏதாவது அங்கீகாரம் கிடைச்சா போதும் என்கிற அந்த சிந்தனையில இந்த இரண்டில் இதை பின்பற்றுவார்கள். இது ஒரு நல்ல குணம் தானே இல்லையா? அதாவது அல்லாஹ் நமக்கு சலுகை மாதிரி கொடுத்துட்டான், நீங்க பகிரங்கமாகவும் கொடுங்க, 4 பேருக்கு தெரியற மாதிரியும் சதக்காக்கள் கைராத்துகள் கொடுங்க, அதே சமயம் சிர்ரன் ரகசியமாகவும் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இவர் என்ன செஞ்சாரு? நம்ம ரகசியமாகவே கொடுப்போம் அப்படின்னு. அப்ப இது அஹ்சன், மிக நல்ல விஷயம். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்து விட்டால், ஒரு அநீதம் செய்து விட்டால், நம்ம அதே அளவுக்கு திரும்ப அவருக்கு அநீதம் செய்யலாம். அதாவது திரும்ப அவர் நம்ம என்ன செய்யறாங்க, இடைஞ்சல் பண்ணலாம். அவர் நம்மளை திட்டினாரு, நம்ம அதே அளவுக்கு வார்த்தைகளை கொண்டு திட்டலாம். அல்லாஹ் இதற்கும் அனுமதி கொடுத்திருக்கான். அதே சமயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் மன்னித்தால் அது சிறந்தது என்றும் சொல்கிறான். நீங்கள் அவரை மன்னிப்பீர்களே ஆனால் அது தக்வாவுக்கு ரொம்ப நெருக்கமான சுபாவம், குணம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம என்ன செய்யறோம்? இரண்டில இதை விட்டுடுவோம், இதை எடுத்துக்கிறோம். பழிக்கு பழி வாங்கினா போல ஏதாவது நம்முடைய வலி வேதனை போயிடப்போதா? நம்மளை ஒருத்தர் திட்டினாரு, நம்ம திரும்ப திட்டினாமல் நம்முடைய மனசாந்தி அடைஞ்சிருமா? ஆகாது. இன்னும் கோபம் இருந்துகிட்டா இருக்கும். என்ன பார்த்து அப்படி சொல்லித்தானே, நான் என்னதான் அவனுக்கு பகரம் கொடுத்துட்டான், ஆனாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதை தூர தள்ளிட்டு நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன், இதுல என்ன இருக்குது? அடியார்கள் உலகத்துல எவ்வளவோ அல்லாஹுக்கு மாற்றம் செய்யறாங்க, அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே இருக்கானா இல்லையா? தண்டிக்கவா செய்யறான். அப்ப நான் ஏன் அல்லாஹுடைய குணமாகி அந்த மன்னிப்பு என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த இரண்டில ஒன்று கிசாஸ், அதாவது பகரத்திற்கு பகரம், இன்னொன்று அஃபு, மன்னிப்பது. இவர் என்ன செய்யறாருன்னா இதை விட்டுட்டு இதை எடுக்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, இரண்டையும் கேட்கிறார்கள், சட்டங்கள் இரண்டையும் காதில் வாங்குகிறார்கள். பகரத்துக்கு பகரமும் செய்யலாமா, மன்னிக்கவும் செய்யலாமா அப்படின்னு ரெண்டையும் காதில் வாங்கி கொண்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதில் மிக சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பு, அந்த அஃபு, மாஃப் கர்னா, அதை கையில் எடுத்துக்கிறாங்க. அப்ப இது மாதிரி குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சஹாபாக்களிலே தொடங்கி கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமின்களிடத்துல என்ன மாதிரி சுபாவங்கள் வெளிப்படுதுன்னு அல்லாஹ் பார்க்கிறான். இது குணங்கள்ல, இபாதத்துகள் வருது பத்தியா? இபாதத்துகள்ல 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒன்னு அசீமத், அசீமத்துன்னு என்ன? உறுதி, அது அப்படித்தான் செய்யணும். இன்னொன்னு ருக்ஸத், சலுகை. அல்லாஹ் சலுகையை விரும்புறான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பலகீனமாக போயிட்டேன், எனக்கு தான் சக்தி இருக்குல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நீங்க பிரயாணத்துல இருந்தா, நீங்க நோயாளியாக இருந்தா நோன்பு என்ன செய்யுங்க, ரமதானுடைய மாதத்துல பிடிக்க முடியாம போனா விட்டுட்டு இன்னொரு மாசத்துல கல்லா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு கீழே வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுதா? மேல சலுகைகளை சொல்றான் அல்லாஹ். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர். நீங்கள் நோயாளியாக இருந்தாலோ அல்லது பிரயாணத்தில் இருந்தாலோ அந்த நாளில் நோன்பை விட்டு மற்றொரு நாளில் கல்லா செய்யுங்கன்னு சொல்லிட்டான். அது இந்த தாள, அதற்கு கீழே அல்லாஹ் சொல்றான், வஅன் தஸூமு கைருல் லக்கும். நீங்க அப்படியும் அந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு அசீமத் கே தௌர் பர், அந்த உறுதியான ஒரு நடைமுறை என்கிற அடிப்படையில்
நோன்பை நோற்றால் அது உங்களுக்கு சால சிறந்தது. இதுதான் யோசிக்கணும். நம்ம அல்லாஹ் சலுகைகளை விரும்புறான். ஆனா அவன் நமக்கு என்ன ஆர்வம் ஊட்டுறான்னா அவங்களுக்கு உடல் சக்தி இருக்குது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், இன்னைக்கெல்லாம் பிரயாணத்தை அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி தந்திருக்கிறான். அப்ப ரமலானுடைய காலத்துல நம்ம பயணம் செய்தாலும் நோன்பு விடணுமா வேண்டாமா என்கிற விஷயத்துல நம்ம நப்சு பார்த்து கேட்கலாம், நான் ஏன் விடணும்? இதை விட்டா எனக்கு இன்னொரு நாளைக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? ரமலானுடைய நோன்பை நம்ம கல்லா செய்தா இதே அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இங்க ஒரு நோன்புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 70 நோன்பினுடைய நன்மை. ஆனா வெளியில நீங்க கொண்டு போய் அந்த நோன்பை கல்லா செஞ்சீங்கன்னா அந்த நன்மை கிடைக்காது. அப்ப இதெல்லாம் யோசிச்சு அவரு என்ன செய்யறாரு அப்படின்னா அசீமத் அதை அவர் என்ன செய்யறாரு பின்பற்றுகிறார். மேலான பெரியவர்களே, நான் சொல்லி இருப்பது உங்க இடத்துல, அல்லாஹ் ஷரியத்தில் 2ஐயும் சொல்லிவிட்டு 2ல நீங்கள் மிக நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தார்கள், வலிமார்கள் தாபியன்கள் அப்படி வாழ்ந்தார்கள், நம்முடைய முன்னோர்களும் வாழ்ந்தார்கள். நமக்கு என்ன தேவை அப்படின்னா மார்க்கத்துல ஷரீஅத்துல எது மிக நல்லதோ, அதே மாதிரி வார்த்தைகள்ல நாம கேட்கிற வார்த்தைகள்ல எது மிக நல்லதோ அதை அப்படியே எடுத்துக்கிறணும், மற்றதெல்லாம் விளக்கிக்கிறணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனது வசனங்களில் சொல்லக்கூடிய நற்குணத்தோடு வாழுகிற தௌஃபீகை தந்தல்வானாக. கியாமத் நாளையில் சஹாபாக்கள் தாபியன்கள் வலிமார்கள் இவர்களோடு அல்லாஹ் நம்மை ஒன்னாக தங்க வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.